Dear students, இந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல் என்னென்னா ட்ரையிங் ப்ராசஸ். ட்ரையிங்னா உலர்த்துதல்னு சொல்லி அர்த்தம், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிக்சரில் நான் வந்து சன்லைட்டில் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டத்தை போட்டு, அது வெஜிடபிளாக இருக்கலாம், மீட்டாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெட்டீரியல். ஸோ அதை வந்து சன்லைட்டில் உலர்த்துகிற படத்தை நான் போட்டிருக்கேன். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சன் ட்ரையிங். சூரிய ஒளியை வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வெப்பம், உஷ்ணத்தை வச்சு நம்ம உணவுப் பொருளை ட்ரை பண்ணுறோம். இட் இஸ் லிமிட்டட் டு ரீஜியன்ஸ் வித் ஹாட் கிளைமேட்ஸ் அண்ட் எ ட்ரை அட்மாஸ்பியர் அண்ட் certain type of fruits such as raisins, prunes, figs, apricots, pears and peaches. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களெல்லாம், பழ வகைகளெல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அந்த சன் வரும், அந்த ஹாட் கிளைமேட் இருக்கும். எல்லா இடத்துலையும் பனி பொழிகிற நாடுகளெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஸோ சூரிய ஒளி நல்ல வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தேசங்களில் இந்த சன் ட்ரையிங் மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம். இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஸோ இந்த சன் ட்ரையிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி வந்து பூமி ஹீட் ஆகி, அங்கே உள்ள ஏர்லாம் ஹீட் ஆகி, அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே கூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். மெனி இந்தியன் ஃபுட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை சன் ட்ரையிங். நம்ம இந்தியாவில் நிறைய விதமான உணவுப் பொருட்களை நம்ம சூரிய ஒளி மூலமாக நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த ரேசன்ஸ், ஆப்ரிகாட்ஸ், அந்த படங்கள்லாம் இந்த பிக்சரில் போட்டிருக்கேன். பப்பர்ஸ் அண்ட் வத்தல்ஸ் ஆர் மேட் யூஸிங் திஸ் பிரின்சிபல். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பளம், வடகம், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன உணவுப் பொருளை அம்மா தயார் பண்ணி நம்ம வீட்டு மாடியிலே ஒரு வெள்ளை வேஷ்டி விரித்து அல்லது ஒரு துணியை விரித்து அதில் காய வைப்பாங்க. பக்கத்தில் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது காக்கா குருவியெல்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாங்கிறக்காண்டி ஒரு நாள் 2 நாள் அது காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவதற்கு ஏற்ற பதத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் சூரிய ஒளியில் காய வச்சு. வெஜிடபிள்ஸ் லைக் கிளஸ்டர் பீன்ஸ் அண்ட் கர்ட் சில்லி அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் ஜாக் ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை திஸ் மெத்தட். ஸோ இந்த சூரிய ஒளி அது மூலமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரையிங் ப்ராசஸில் அப்பளம், வடகம், வத்தல் மற்றும் இல்லை இந்த மாதிரி தாவரங்களும் பழ வகைகளையும் கூட நம்ம உலர்த்த முடியும். ஃபிஷ் அண்ட் மீட் ஆர் ஆல்சோ ப்ராசஸ் அண்டர் சன். இந்த மாதிரி மீன்கள், இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஆடுகள் இதெல்லாம் நல்ல வெட்டி கட் பண்ணி க்ளீன் பண்ணி சூரிய ஒளி படுற மாதிரி ரோட்டு ஓரத்தில் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அசைவ உணவுப் பொருட்கள் கூட சன் ட்ரை ப்ராசஸுக்கு வந்துடுது. ட்ரையிங் பை மெக்கானிக்கல் ட்ரையர்ஸ். ஒருவேளை இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக நம்ம வெளியில் போட்டு அதை ஹீட் பண்ணுறதை விட, ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மெக்கானிக்கல் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண முடியும். Most methods of artificial drying involve the passage of heated air with controlled relative humidity over the food to be dried or the passage of the food through such air. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ட்ரே இருக்கும். இந்த ட்ரேலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்லாம் ஓட்டையாக இருக்கும். ஸோ கீழேருந்து கேஸ் வெளியே உள்ளே அனுப்பணும்னா அந்த கேஸ் வந்து ஒவ்வொரு ட்ரேலையும் உள்ள சின்ன சின்ன கேப் வழியோடி பெனிட்ரேட் பண்ணி மேலே வரைக்கும் வந்து மேலே உள்ள அந்த கண்டெய்னர்லேருந்து மேலே உள்ள கேஸ் வழி அந்த இடம் வழியாக டியூப்ஸ் வழியாக வெளியே போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விதமான உணவுப் பொருட்களை ஒவ்வொரு ட்ரேலையும் வச்சோம்னா அந்த ட்ரேயில் நம்ம ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோன் டெம்பரேச்சர், நோன் ஹியூமிடிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை ஆர்டிஃபிஷியலாக நம்ம ட்ரை பண்ண முடியும். சன்லைட்லாம் பட்டுச்சுன்னா அந்த வெளியில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம அந்த டெம்பரேச்சரையோ ஹியூமிடிட்டியோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் நம்ம பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், fish and meat can be successfully preserved by this method. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் ப்ராசஸ் மூலமாக இந்த உணவுப் பொருட்களையும் நம்ம ட்ரை பண்ணி எடுக்க முடியும். இந்த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ், டீஹைட்ரேஷன்னா டீனா ரிமூவல், ஹைட்ரேஷன்னா வாட்டர். ஸோ டீஹைட்ரேஷன் ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் மெத்தட்ஸ் தட் இஸ் ஸ்ப்ரே ட்ரையர் ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ரையிங் ப்ராசஸ். இந்த படத்தில் சிவப்பு கலரில் ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அதில் ஒரு ஏரோ நான் போட்டு காட்டியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளை வச்சுட்டு நம்ம ஹாட் ஏரை மட்டும் நினைச்சிடும் நம்ம அனுப்புகிறோம். ட்ரை ஹாட் ஏர் அனுப்பும்போது அந்த உள்ளே போகிற அந்த வெப்பக்காற்று நம்ம உணவுப் பொருளில் உள்ள தண்ணீரெல்லாம் என்ன செய்யும், உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதான் நமக்கு ஸ்ப்ரே ட்ரையரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல். although it is expensive when compared to natural sun drying procedures. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது வந்து எப்போவுமே அதுக்கு ஒரு ட்ரம் வேணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அதை வைக்கிறதுக்கு பிளேஸ் வேணும், கரண்ட் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நேச்சுரல் ட்ரையிங், சன் ட்ரையிங் விட
இது கொஞ்சம் விலை எக்ஸ்பென்சிவானது. இட் இஸ் வெரி அட்வான்டேஜியஸ் பிகாஸ் த டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கேன் பி மேனிப்புலேட்டட். ஸோ ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளோ டெம்பரேச்சரில் இவ்வளோ ஹியூமிடிட்டியில் தான் அது ட்ரை ஆகணும், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். ஸ்ப்ரே ட்ரையிங். மில்க் அண்ட் எக் ஆர் dried to a powder in spray dryers in which the liquid is atomized and sprayed into a hot air stream for almost instant drying. ஸோ இப்போல்லாம் பால் பொருட்கள்லாம் நம்ம பவுடர் பால்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இதெல்லாம் நினைச்சுவாங்கன்னா பாலில் அல்லது இந்த முட்டையெல்லாம் தரமான ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு சின்ன நாசில் வழியாக ஹை ப்ரெஷரில் நினைச்சுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. ஸோ இது ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணி விடுற இடமே ஒரு ஹாட் ஏர் ஸ்ட்ரீம் நினைச்சு இருக்கும். ஹாட் ஏர் ஸ்ட்ரீமுக்குள்ளே தான் இந்த ஸ்ப்ரே பண்ணி விடும்போது ஸோ இந்த ஹை ப்ரெஷரில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இது ஸ்ப்ரே ஆகும்போது அப்படியே லிக்விட் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே சாலிடாக மாறிடும். ஸோ லிக்விடில் உள்ள அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் என்ன செய்யணும்னா ரிமூவ் ஆகி இந்த ஹாட் ஏர் ஸ்ட்ரீமில் அது பெய்கிறோம். ஸோ இந்த பால் பவுடர் வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு ஸ்ப்ரே ட்ரையிங் ப்ராசஸ். ஃபோம் மேட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது என்னன்னா ஜூஸ் மாதிரி உருவாக்கிட்டு இப்போ கிரேப்ஸ்லேருந்து ஜூஸை உருவாக்கி அந்த ஜூஸுக்குள்ளே சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டால் அந்த ஜூஸ் அப்படி என்னச்சுன்னா ஒரு ஃபோம் மாதிரி பஞ்சு மெத்த மாதிரி என்னச்சும் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கூல் பண்ணிட்டோம்னா ஹீட் பண்ணி கூல் பண்ணிட்டோம்னா அது அப்படியே பவுடராக மாறிடும். ஃபோம் மேட் ட்ரையிங் மே பி யூஸ்ட் கமர்ஷியலி வித் ஆரஞ்ச் அண்ட் டொமேட்டோ ஜூஸஸ். ஸோ ஆரஞ்ச் ஜூஸு டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் நம்ம உருவாக்கி அதில் சில விதமான கெமிக்கல்ஸ் நம்ம போட்டோம்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அப்புறம் நம்ம கூல் பண்ணும்போது பவுடராக உடஞ்சிடும். ஸோ இதில் என்ன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ஜூஸஸ்குள்ளே in this process a small amount of edible foam stabilizers such as monoglycerides or a modified soybean protein with methyl cellulose is added to the liquid or juice in a stiff foam is produced by whipping. So இந்த மாதிரி monoglycerides, soybean protein அதோட சேர்த்து methyl cellulose இதெல்லாம் நம்ம ஜூஸுக்குள்ள விடுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிரேப் ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் விடுறோம்னா ஆரஞ்சு ஜூஸ்லாம் விட்டோம்னா அப்படி ஒரு ஃபோம் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன செய்வாங்கன்னா the foam is spread in a thin layer and dried in a steam of hot air. ஸோ இந்த ஃபோமை எடுத்துகிட்டு போய் நல்லா ஹாட் ஏரில் வச்சு நல்லா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பவுடர் ஆகிடும். த ப்ராடக்ட் செப்பரேட்ஸ் ஈஸிலி இன்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆன் கூலிங். ட்ரையிங் பை ஆஸ்மாசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாகவும் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அழுத்த நிலையில் பெரிய அழுத்த நிலையிலேருந்து சின்ன அழுத்த நிலைக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு பேர் தான் ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா லோ ப்ரெஷர் ஆஃப் வாட்டர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு இழுக்கிறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ட்ரை பண்ண போகிறோம். ட்ரையிங் ஆல்சோ ரிசல்ட்ஸ் வென் ஃபிஷ் இஸ் ஹெவிலி சால்டட். இப்போ ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து துண்டு துண்டாக்கிறோம், அது அப்படியே முழுசாக வச்சுருக்கோம். இந்த மீனுக்கு மேலே நிறைய உப்பு அள்ளி போடணும். மீனுக்கு உள்ள வாட்டர் இருக்குது, மீனுக்கு வெளியில் வாட்டர் இல்லை. இப்போ ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னா எங்கே அதிகமாக வாட்டர் இருக்கோ அங்கேருந்து லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த வாட்டர் மூவ் ஆகி வரும். அப்போ மீனுடைய செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் இந்த உப்பினால் இழுக்கப்பட்டு மீனை விட்டு வெளியே வரும். அந்த தண்ணியில் உப்பு கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் மீனுக்கு உள்ள குறையுது, அதனால ட்ரை ஆயிரும். அது நம்ம கருவாடுன்னு சொல்றோம். ட்ரையிங் ஆல்சோ ரிசல்ட்ஸ் when fish is heavily salted. In this case the moisture is drawn out from all the cell tissues. மீனுக்குள்ள அல்லது இந்த மாம்சத்துக்குள்ள உள்ள எல்லா நீர்ப்பதமும் என்னச்சுன்னா அந்த உப்பினால் இழுக்கப்பட்டு வெளியே வந்துடும். The water is then bound with the solute, making it unavailable to the microorganism. ஸோ தண்ணி இல்லை, ஈரப்பதம் இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வளர முடியாது. அதனால அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கப்படுகிறது. இல்லைன்னா என்ன செய்யலாம் அடுத்த ப்ராசஸில் இன் ஆஸ்மாட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பழங்கள்லேருந்து நம்ம இதை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுத்து நீரை வெளியே எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த மெத்தட் இன்வால்வ்ஸ் த பார்ஷியல் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பை ஆஸ்மாசிஸ் இன் எ கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன் ஆர் சிரப். சுகர் சொல்யூஷன்லையோ சுகர் சிரப்லையோ நம்ம இந்த பழங்களை நம்ம முக்கும்போது பழங்களுக்கு உள்ள தண்ணி இந்த சுகர் சொல்யூஷனுக்கு என்ன செய்யும் வந்துடும். எப்படி ஒரு உப்பு மீனுக்கு உடம்புக்குள்ள இருந்து தண்ணியை இழுக்குதோ அதே மாதிரி இந்த சுகர் சொல்யூஷன் பழங்களுக்கு உள்ள இருந்து என்ன செய்யணும்னா அப்படியே என்ன செய்யும் வெளியே தண்ணி இழுத்துரும். அப்போ நீங்கள் திராட்சை பழத்தை போட்டிங்கன்னா அது உலர் திராட்சையாக மாறிடும். ஸோ கிரேப்ஸை நம்ம என்ன செய்யலாம் இப்படி பண்ணுறாங்க. ஃப்ரீசிங் ட்ரையிங், ஃப்ரீஸ் ட்ரையிங் இன்னொரு ப்ராசஸ். ட்ரையிங்கோட இன்னொரு ப்ராசஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் எ ப்ராடக்ட் while it is frozen by sublimation it is called as freeze drying. என்னன்னா ஒரு உணவுப் பொருளை அப்படின்னு சடனாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த உணவுப் பொருட்களுக்குள்ள உள்ள தண்ணி அப்படியே ஐஸாக மாறும்.
ஐஸாக மாறி சப்ளிமேஷனுங்கிற ப்ராசஸில் போய் அது ஸ்டீமாக மாறிடும். அந்த குளிர்ந்த டெம்பரேச்சர்லேயே ஐஸாக இருக்கிறது எல்லாமே என்ன சொன்னால் ஸ்டீமாக மாறி நீராவியாக மாறி வெளியே வந்துடும். அப்போது அந்த உணவுப் பொருட்களுக்கு உள்ளே உள்ள தண்ணி ஐஸாக மாறி நீராவியாக மாறி வெளியே வந்துடுறதுனால அந்த வாட்டர் லெவல் குறையுது. அதனால் ஃபுட் ப்ரிசர்வ் ஆகிடுது. ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் இன் ட்ரையிங் ஃபுட்ஸ். நம்ம உணவுப் பொருளை நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா, த டெம்பரேச்சர் எம்ப்ளாய்டு, எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம எம்ப்ளாய் பண்ண போகிறோம், விச் வில் வேரி வித் த ஃபுட் அண்ட் த மெத்தட் ஆஃப் ட்ரையிங். ஒவ்வொரு விதமான பழங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு விதமான மெத்தட் ஆஃப் ட்ரையிங்குக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ நம்ம போன தடவை பார்த்த ஃப்ரீஸ் ட்ரையிங்லாம் பார்த்தீங்கன்னா -°C நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மெத்தட் ஆஃப் ட்ரையிங்க்கு தக்க தான் டெம்பரேச்சர் மாறும். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் த ஏர், நம்ம அதை ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி அந்த ரூமுக்குள்ளே இருக்கணும், அட்மாஸ்பியர் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஏர், அந்த ஃபுட் ஐட்டத்தை தாண்டி போகக்கூடிய ஹாட் ஏர் ஸ்லோவாக போகணுமா ஃபாஸ்ட்டாக போகணுமா அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேனை கம்மி பண்ணுறதுனால அதோடைய மூவ்மெண்ட்டை ஸ்லோவாக்கிடலாம். அந்த ஃபேனை ஸ்பீடாக்குறதுனால வேகமாக உணவுப் பொருள்லேருந்து அந்த நீராவி எடுத்துக்கிட்டு அல்லது தண்ணி எடுத்துக்கிட்டு ஏர் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெலாசிட்டி நம்ம செட் பண்ணிக்கலாம். த டியூரேஷன் ஆஃப் த ட்ரையிங், 1 மணி நேரத்தில் ட்ரை ஆகணுமா, 15 நிமிஷத்தில் ட்ரை ஆகணுமா, அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆகணுமா, இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர். ஸோ இதோட நம்ம இந்த யூனிட்டை நம்ம முடிக்கிறோம். நீங்கள் 1 or 2 times இந்த வீடியோ பாருங்கள். ஐ வில் ப்ரொவைட் த நோட்ஸ். கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.